தந்தை மகன் தூயான் பெறாலே ஆமேன். உயிர் உள்ள வார்த்தையை கேட்போம், தியானிப்போம், வாழ்வாக்குவோம். எபேசியர் அதிகாரம் 1 முதல் 6 வரை. ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கேற்ப வாழுங்கள். முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்து கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஒன்றே, தூய ஆவியாரும் ஒன்றே. அவ்வாறே ஆண்டவர் ஒருவரே, நாம் கொண்டுள்ள நம்பிக்கை ஒன்றே, திருமுழுக்கு ஒன்றே. எல்லோருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே. அவர் எல்லாருக்கும் மேலானவர், எல்லார் மூலமாக செயலாற்றுபவர், எல்லாருக்குள்ளும் இருப்பவர். இது ஆண்டவர் அருள்வாக்கு. நமக்கு நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்பு சகோதரர்களே, நண்பர்களே, கிறிஸ்தவ புது வாழ்வு நம் தவக்காலத்தை முடித்திருக்கின்றோம். பழைய பாவ அழுக்குள்ள வாழ்க்கையை கலைந்துவிட்டு புதிய ஒரு வாழ்க்கைக்குள் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இறைவார்த்தை நமக்கு என்ன சொல்லுதுன்னா, புதிய ஒரு வாழ்வு வாழ்வதற்கு நாம் என்ன செய்யணும் தெளிவாக சொல்லுது. நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கேற்ப வாழுங்கள். 1, நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கேற்ப வாழுங்கள். 2, முழு மனத்தாழ்மையோடு வாழுங்க. கனிவோடு வாழுங்க, பொறுமையோடு வாழுங்க, ஒருவரை ஒரு அன்புடன் தாங்கி வாழுங்க, அமைதியுடன் இணைந்து வாழுங்க. அடுத்தது, தூய ஆவியாரின் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி தந்தையே, நன்றி இயேசுவே, ஆவியே. அன்பு சகோதர சகோதரிகளே, 1, நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கேற்ப வாழுங்கள். 2, முழு மனத்தாழ்மையோடு வாழுங்கள். 3, கனிவோடு வாழுங்கள். 4, பொறுமையோடு வாழுங்கள். 5, ஒரே அன்புடன் தாங்கி வாழுங்கள். 6, அமைதியுடன் இணைந்து வாழுங்கள். 7, தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் புதிய தவக்காலம் முடிந்து புதிய ஒரு வாழ்வுக்குள்ளே சென்றிருக்கின்றோம். ஒரு ஆண்டு முழுவதும் நாம் ஆண்டவருக்கு வந்த பிள்ளையாக, கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்ற பிள்ளையாக வாழ வேண்டும். வாழும்போது நமக்குள்ளே இருக்கின்ற தூயாவின் கனிகள் வெளியே பிறரால் சொல்லப்படும். இவர் தூயாவியால் வழிநடத்தப்படுகின்ற ஒரு கிறிஸ்தவர் அப்படின்னு சொல்லி நம்மளை சொல்லணும். இவர் ஆன்மா தூயாவியால் முத்திரையிடப்பட்டுள்ளது, ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவருக்கு பிடிச்சமான பிள்ளை, அவருக்கு வந்த பிள்ளை வாழ்கிறாங்க அப்படி சொல்லணும்னா நம்ம என்ன செய்யணும்னா, நம்மளை அழைச்சிருக்கிறார் ஞானஸ்தானத்து வழியாக அரச குல திருக்கூட்டத்தோடு நம்மளை ஆண்டவர் இணைச்சிருக்கார். பொது குருத்தம் அப்படின்னு சொல்லலாம். அதில் நம்மளை இணைச்சிருக்கிறார். நம்ம எல்லாருமே நற்செய்தி அறிவிக்க கடமைப்பட்டுள்ளோம். அப்போது நற்செய்தியாக நம்ம வாழும்போது தான் நற்செய்தி அறிவிக்க முடியும். உண்மை, நீதி, நேர்மை அதன்படி வாழும்போது தான் நம்ம அறிவிக்க முடியும். நம்ம வாழ்க்கையால் இவர்கள் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு பிறர் சொல்லணும். அப்படி வாழணும். இவர்கள் கிறிஸ்தவர்கள், இவர்களோடு
இவர்கள் கடவுள் இருக்கின்றார், அவருடைய கடவுள் அவங்களோடு இருக்கின்றார் அப்படின்னு இவர்கள் சொல்லணும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்த சகோதரி, அதனாலே முழு மனத்தாழ்மையோடு வாழுங்க, கனிவோடு வாழுங்க, பொறுமையோடு வாழுங்க, ஒருவருக்கு ஒரு அன்புடன் தாங்கி வாழுங்க, விட்டு கொடுத்து வாழுங்க, பொறுமையாக இருங்க, அமைதியுடன் இணைந்து வாழுங்க, தூய ஆவியாரின் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்யுங்க. அவர் கொடுத்த ஆசீர்வாதம், அன்பு, கனிகள் எல்லாத்தையும் காத்துக்கொள்ளுங்க. சீக்கிரம் அசிஸ்டர் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை அவருடைய பிள்ளைகளாக மாற்றிக்கொண்டே இருக்கிறார். நம்ம அவருக்காக, அவருடைய லட்சிய அறிவிப்பதற்காக, அவருக்கு பிள்ளையாக வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நீங்களும் அவரோடு இணைந்து தூய ஆவி வழியாக கடவுளின் உறவிடமாக கட்டப்பட்ட வருகின்றீர்கள். இனி நீங்கள் அந்நியர் அல்ல, வேற்று நாட்டினர் அல்ல, இறை மக்கள் சமூகத்தின் உடன் குடிமக்கள், கடவுளின் குடும்பத்தை சார்ந்தவர்கள், திருத்தூதர்கள், இறைவாக்கினர்கள் ஆகியோர்களை அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவை மூளைக்கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டிடமாக இருக்கின்றீர்கள். கிறிஸ்துவின் உறவில் கட்டிடம் முழுவதும் இசைவாய் பொருந்தி ஆண்டோருக்கென்று தூய கோவிலாக வளர்ச்சி பெறுகிறது. நீங்களும் அவரோடு இணைந்து தூய ஆவி வழியாக கடவுளின் உரடமாக கட்டப்பட்டு வருகின்றீர்கள். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இறைவார்த்தை எபேசியர் 3 அதிகாரம் 19 முதல் 22 இறைவார்த்தை நமக்கு வாசித்தது. நாமெல்லாம் திருத்தூதர்கள், இறைவாக்கினர்கள் ஆகியோர் அடித்தளமாக கொண்டு இயேசு கிறிஸ்துவை மூளைக்கல்லாக கொண்டு அமைக்கப்பட்ட ஒரு கட்டடமாக, தூய ஆவின் ஆலயமாக இருக்கின்றோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நாம் ஆத்மசோதனை செய்யணும். நம்ம எப்படி இருக்கிறோமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவியா எல்லா ஆசிரியரையும் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக நமக்கு எல்லா ஆசிரியரையும் தந்திருக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த குறையும் நமக்கு இல்லை. எல்லா ஆசிரியரும் கொடுத்துருக்கிறார். கொடுத்து தான் இந்த பூமியில் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லி நம்மளை எல்லா ஆசிரியரும் கொடுத்து நமக்கு தேவையானதனை கொடுத்து, தாய் தந்தர்கள், உறவினர்கள், நண்பர்கள் சொல்லி ஒரு உறவு வட்டாரத்தை கொடுத்து இங்கே சமூகத்தில் நம்மளை ஆண்டவர் விட்டுருக்கிறார். ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்போவுமே ஒரு எரிச்சலோட, கோபத்தோட, வேதனைப்படுத்துகிறங்கிற வகையில் அப்படி தான் வாழ்கிறோமே தவிர அன்பாக, சந்தோஷமாக, ஒரு விட்டு கொடுத்து, ஒரு மதித்து, பிறருடைய குறையை பார்க்காம நிறைகளை பார்த்து வாழ்கின்றோமா என்ற இல்லை, வாழ்வதில்லை. ஆண்டவர் நம்மை அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு நமக்காக உயிரையே கொடுத்திருக்கார். மாசு மரற்ற ரத்தத்தை சிந்திருக்கின்றார் நமக்காக, நம்மை மீட்பதற்காக. பாவ சாபத்தில் நம்மை மீட்டு அவருடைய பிள்ளைகளாக அவர்கள் நமக்காக கொடுத்திருக்கின்றார். ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவர் இயேசுடைய பிள்ளைங்கிறத உணர்வோம், தூயத்தங்க ஆலயங்கிறத உணர்வோம். ஒவ்வொரு நாளும் நாம் செய்த பாவங்களுக்காக மனமறிந்து மன்னிப்பு கேட்டு அவருடைய இரத்தத்தால் கழுவி பரிசுத்தப்படுத்தி
நாம் புதிய வாழ்வில் புனிதமாக வாழ தூய ஆலயமாக வாழணும், ஒளிபெற்ற மக்களாக வாழணும். வாழ நாம் முயற்சிப்போம். வீண் வார்த்தைகளால் உங்களை யாரும் ஏமாற்ற விடாதீர்கள். ஏனெனில் மேற்கூறிய செயல்களால் தான் கீழ்ப்படியாத மக்கள் மீது கடவுளின் சினம் வருகின்றது. எனவே அவர்களோடு நீங்கள் எதிலும் பங்கு கொள்ள வேண்டாம். ஒரு காலத்தில் இருளாய் இருந்த நீங்கள் இப்போது ஆண்டவரோடு இணைந்து ஒளி பெற்றிருக்கின்றீர்கள். ஆகவே ஒளி பெற்ற மக்களாக வாழுங்கள். ஏனெனில் ஒளியே எல்லா நன்மையையும் நீதியையும் உண்மையையும் விளைவிக்கின்றது. ஆண்டவருக்கு உகந்தது எது என்பதை ஆராய்ந்து பாருங்கள். பயனற்ற இருளின் செயல்களை செய்வர்களோடு உங்களுக்கு உறவு வேண்டாம். அவை குற்றமென எடுத்து காட்டுங்கள். அவர்கள் மறைவில் செய்வற்றை சொல்லக்கூட வெட்கமாக இருக்கின்றது. அவர்கள் செய்வதையெல்லாம் குற்றமென ஒளியானது எடுத்து காட்டும்போது அவற்றின் உண்மை நிலை வெளியாகிறது. அவ்வாறு தெளிவாக்கப்படுவதெல்லாம் ஒளிமயமாகிறது. ஆதலால் தூங்குகிறவனே விழித்தெழு, இறந்தவனே உயிர் பெற்றெழு, கிறிஸ்து உன்மீது ஒளிந்துள்ளார் என்று கூறப்பட்டுள்ளது. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரர்களே, ஒரு காலத்தில் நம்மெல்லாம் இருளாக வாழ்ந்தோம். இப்போ ஒளி பெற்று வாழ்கின்றோம். தவ காலத்திலே தவ முயற்சிகள் செய்து ஒப்புரவு வாங்கி ஆசீர்வாதம் பெற்றிருக்கின்றோம். இருளிலிருந்து மாறி ஒளியாக பெற்றிருக்கின்றோம். ஒளி பெற்றவர்களாக வாழ்கின்றோம். ஒளியே எல்லா நன்மையையும் நீதியையும் உண்மையும் விளைவிக்கின்றது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒளியே எல்லா நன்மையையும் நீதியையும் உண்மையையும் விளைவிக்கின்றது. ஆண்டோருக்கு வந்த எது என்பதை ஆய்ந்து பாருங்கள். பயனற்ற இருளின் செயல்களை செயல்களோடு சேராதீங்க. அந்த வேலையை செய்யாதீங்க. ஒளி பெற்ற மக்களாக வாழுங்கள். அதனால் உங்கள் நடத்தை பற்றி மிகவும் கருத்தாயிருங்கள். ஞானம் மற்றவர்களாய் வாழாமல் ஞானத்தோடு வாழுங்கள். இந்த நாள் பொல்லாதவை. ஆகவே காலத்தை முற்றிலும் பயன்படுத்துங்கள். ஆகவே அறிவுகளாய் இராமல் ஆண்டவருடைய திருவுளம் யாது என புரிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எல்லாற்றுக்காகவும் எப்போதும் தந்தையாம் கடவுள் நன்றி செலுத்தி வாழுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் சகோதர சகோதரிகளே, உண்மை நீதி நேர்மையோடு வாழுங்க, ஒளி பெற்றதாக வாழுங்க, ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி வாழுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இந்த பூமியில் வாழும்போது நிறைய பல விதமான சோதனைகளை எதிர்கொள்கின்றோம். அதையெல்லாம் எதிர்கொள்ளணும்னா இறைவார்த்தை தியானித்து வாழ்வாக்கணும். தெய்வீக திருப்பலி பங்கெடுத்து நற்கனை உட்கொள்ளணும். திருஜோமாலை சொல்லணும். வீட்டிலே திருஜோமாலை சொல்லணும். 10 கட்டளைக்கு வாசித்து அதன்படி நம்ம வாழ்கின்றோமா என்று நாம் சிந்தித்து பார்க்கணும். முதல் கட்டளைக்கு மீறினா என்ன தருவாங்கன்ற மட்டும் நம்ம இப்போ பார்த்துட்டு முடிச்சுப்போம். எரேமியா எடுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எரேமியா அதிகாரம் 7, 1 முதல் உள்ள இறை வார்த்தைகள்.
ஹalleluya 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 ஹalleluya. தீ போல இறங்கணுமே, அக்கினாவாக பதியணுமே, உயர் காற்றாக வீசணுமே, ஆத்ம நதியாக பாயணுமே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. உண்மையான வழிபாடு. ஒன்றிலிருந்து வாசிப்போம். ஆண்டவர் எரேமியாவுக்கு அருளிய வாக்கு. ஆண்டவரின் இல்ல வாயில் நின்று நீ அறிவிக்க வேண்டிய வாக்கு இதுவே. ஆண்டவரை வழிபட வாயில்கள் வழியாக செல்லும் யூதாவின் மக்களே, நீங்கள் அனைவரும் கேளுங்கள். இஸ்ரவேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் கூறுவது, உங்கள் வழிகளையும் செயல்களையும் சீர்படுத்துங்கள். நான் இந்த இடத்தில் உங்களை குடியிருக்க செய்வேன். ஆமென். இது ஆண்டவரின் கோயில், ஆண்டவரின் கோயில், ஆண்டவரின் கோயில் என்று ஏமாற்று சொற்களை நம்ப வேண்டாம். நீங்கள் உங்கள் வழிகளையும் செயல்களையும் முற்றிலும் சீர்படுத்தி கொண்டால், ஒருவரோடு முற்றிலும் நேர்மையோடு நடந்து கொண்டால், அந்நியரையும் அனாதைகளையும் கைம்பெண்களையும் ஒடுக்காதிருந்தால், மாசற்றோரின் இரத்தத்தை இவ்விடத்தில் சிந்தாதிருந்தால், உங்களுக்கே தீங்கி விளைவிக்கும் வேற்று தெய்வ வழிபாட்டை நிறுத்திவிட்டால், அந்த இடத்தில் முன்பே நான் உங்களை மூதாதையருக்கும் எக்காலத்திற்கும் என்று கொடுத்துள்ள இந்த நாட்டின் உங்களை குடியிருக்க செய்வேன். ஆமென். நீங்களோ பயனற்ற ஏமாற்று சொற்களை நம்புகிறீர்கள். களவு, கொலை, விபச்சாரம் செய்கின்றீர்கள், பொய்யான இடுகின்றீர்கள், பாகாலுக்கு தூபம் காட்டுகின்றீர்கள், நீங்கள் அறியாத வேற்று தெய்வங்களை வழிபடுகிறீர்கள். ஆயினும் என் பெயர் விளங்கும் இந்த கோயிலுக்குள் வந்து என் முன் நின்று கொண்டு நாங்கள் பாதுகாப்பாய் உள்ளோம் என்கின்றீர்கள். அருவருப்பான இவற்றை செய்யவா இந்த பாதுகாப்பு? என் பெயர் விளங்கும் இந்த கோவில் உங்கள் பார்வையில் கல்வரின் கோயிலாகிவிட்டதோ? நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். ஆமென் என்கின்றார் ஆண்டவர். நான் முன்னாளில் குடியிருந்த ஷீலோம் என்னும் என் இடத்திற்கு போங்கள். என் மக்கள் இஸ்ரேல் செய்த தீமையின் பொருட்டு நான் அதற்கு செய்துள்ளதை பாருங்கள். ஆண்டவர் கூறுவது, நீங்கள் இந்த தீய செயல்களை எல்லாம் செய்தீர்கள். நான் தொடர்ந்து கூறியும் நீங்கள் எனக்கு செவி சாய்க்கவில்லை. நான் உங்களை அழைத்தும் நீங்கள் பதில் தரவில்லை. எனவே என் பெயர் விளங்கும் உங்கள் நம்பிக்கைக்குரிய இந்த கோவிலுக்கு உங்களுக்கும் உங்கள் தந்தையருக்கும் நான் கொடுத்த இந்த இடத்திற்கும் சீலோவுக்கும் செய்தது போல செய்ய போகிறேன். உங்கள் சகோதரர் அனைவரையும் எபிராயிம் வழிமரபினர் யாவரையும் ஒதுக்கியது போல உங்களையும் என் முன்னிலிருந்து ஒதுக்கி விடுவேன். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாள் கொடுத்த இந்த இறைவார்த்தை ஆண்டவர் பேசுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன எவ்வளோ வேதனையாக பேசுகிறார் பாருங்கள். நம்ம ஊரில் தலைவர்களாக இருப்போம், அன்பிங்கள தலைவர்களாக பொறுப்பில் இருப்போம். பல நற்செய்தி விளங்குகின்ற பல பணிக்குழுக்களில் தலைமையேற்றிருப்போம், பொறுப்புகளில் இருப்போம். ஆனால் பார்த்திங்க சொன்னால் 10 கட்டளைக்கு விரோதமாக, முதல் கட்டளைக்கு விரோதமாக செயல்பட்டுருப்போம். இங்கே பாதுகாப்பாக இருக்கிறோம், எங்களுக்கு மதிப்பு மரியாதை இருக்குது, எல்லாம் இருக்குது அப்படின்ட்டு இருக்கிறோம். ஆனால் வேற்று தெய்வத்துக்கு உங்களுக்கு தெரியாத வேற்று தெய்வங்களுடைய உதவியை நாடி பல இடங்களுக்கு செல்றீங்க. இது தப்புன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் உங்களை அன்பு செய்கிறார், அதனால் சொல்கிறார். இப்படியே போயிடுச்சுன்னா அவர் உங்களை அழைக்கிறார், திரும்பி வா, மன்னிப்பு கேளு, மீட்பு பெறு, ஒளி பெற்ற மக்களாய் வாழு, உண்மை நீதி நேர்மையாக வாழு, தூய்மையாக வாழு அப்படி சொல்கிறார். ஆனால் நம்ம காது கேட்காமே இருக்கிறோம். அப்படி இருந்தோம்னு சொன்னால் ஆத்ம சுகம் செய்யுங்க, ஒப்புரவு செய்யுங்க, மனம் மாறுங்க.
ஆண்டவர் அழைப்பு கொடுக்க மனமாற அழைப்பு கொடுக்காரு. இல்லைன்னா சொல்கிறாரு, உங்கள் சகோதரர் அனைவரையும் எப்ராயிம் வழிமரபினர் யாவரையும் ஒதுக்கியது போல உங்களையும் என் முன்னிலிருந்து ஒதுக்கி விடுவேன். ஆமேன். ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், உங்களையும் நான் ஒதுக்கி மனம் மாறுங்க, ஆண்டவருக்குரிய பிள்ளையை வாழுங்க அப்படி சொல்லி தூயாவின் கோயிலாக வாழுங்க, ஒளி பெற்ற மக்களாக வாழுங்க. இயேசு என்னும் ஒளி உங்களுக்குள்ளே தங்கி வாழ்வாக்குன்ற பிள்ளைகளாக வாழுங்க. ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து செல்லுங்க, பயணிங்க அப்படின்னு சொல்லி அழைப்பு கொடுக்குறார். பேகோடஷிப் அசிஸ்டமிக் ரோட்ஷிப் அசிஸ்டமிக் ஏமிகோடோஷியா அசிஸ்டமிக் நம்ம செய்வோம். ஆண்டவருக்கு வந்த பிள்ளைகளாக வாழ்வோம். அவருக்கு அருவத்தக்க செயல்கள்லாம் நம்மகிட்ட மாற்றி புதுப்படைப்பாய் வாழுவோம். புதிய ஒரு வாழ்க்கை வாழுவோம். ஜெபம். அன்பு தந்தைய இறைவா, நாங்கள் 10 கடலுக்கு விரோதமாக செய்த பாவம், அருவருக்கத்தக்க பாவங்களை எல்லாம் மனவருந்தி மன்னிப்பு வேண்டி விடுதலை பெறுகின்ற பிள்ளைகளாக வாழக்கூடிய வரத்தை நீத்தாரும், அபிஷேகத்தாரும். வாழர்ஷியில் சிஸ்டர் அந்த சிலிவிடு ஐஷியபத சிஸ்டர் மாசற்ற உமது தூய வழியை நோக்கி எங்களை வழிநடத்தி செல்லும். அப்பா தந்தையும் தூய வாழ்வு வாழ ஆவின் கனிகளும் அருளும் குடைகள் பெற்று தூய வாழ்வு தூய ஆலயமாக வாழ உமது அபிஷேகத்தை உமது ஆசிரியரை எங்கள் ஒவ்வொரு மேலும் பொண்ணு வேகடிஷிய இல்லாத சிஸ்டமே எங்களுக்காக சிந்திய உமது உயிரில் ரத்தம் எங்கள் உச்சந்தனை முதல் உள்ளங்களை தசை நாடி நரம்பால் சிந்தனை இதயம் ஆன்ம உள்ள உணர்வுக்கு கலந்து வருவதாக. உமது உயிருள்ள வார்த்தை கடந்து வருவதாக. உமது வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது. எது பக்கமேட்டுடைய வாழ் பேகடோஷி வந்த உயிருள்ள வார்த்தை எங்கள் தசை நாடி நரம்புக்குள் கடந்து வருவதாக, எங்கள் சிந்தனைக்குள் கடந்து வருவதாக. எங்கள் உள்ளத்தில் கடந்து வருவதாக, எங்கள் ஆன்மாவில் கடந்து வருவதாக, உணர்வுகளுக்கு கடந்து வருவதாக. வாக்கு மனித நம்மளே குடிக்கொண்ட வாக்கான ஆண்டவை எங்களுக்கு குடிக்கொண்டிருந்த முழு நோக்கி வேகடோஷியா பாதர சிஸ்டம் எங்களை பாரிசுத்தம் வேகடோஷ தூய் ஆவியார் துணை வருவார். அவர் உங்களை முழு உண்மையை சொன்னாங்க. தெய்வமே எங்கள் ஒரு தூய் அவர் எங்களுடைய எங்கள் உள்ளத்தில் எங்கள் ஆன்மன் குடிக்கொண்டு பேகோடஷியா பாதிரிகிஷியா மரசிஸ்ட பேகோடஷ முழு உண்மைக்கு வளர்க்கக்கூடிய அபிஷேகத்தார் பேகரடஷா அதிக சிஸ்டம் எங்கள் ஒவ்வொருவரை நிறைவாக ஆசீர்வதி. ஆமென்.